Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் நடத்திருக்கோம். ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்து அதை எப்படி காம்பவுண்ட் ஆக்குறது, அதை எப்படி காம்ப்ளெக்ஸ் ஆக்குறது, அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி சிம்பிள் சென்டென்ஸ் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு லெவல் 2ல காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள்ல ஒரு 9 சாப்டர் இருக்குது. வீடியோஸ் எடுத்து பார்ப்பீங்க. இப்போ அந்த யூஸ் பண்ணி தான் அந்த சிம்பிள் சென்டென்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரதெல்லாம் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரதெல்லாம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சிம்பிள் சென்டென்ஸில் வரதெல்லாம் கன்ஜங்ஷன் கிடையாது. ஃப்ரேஸ் அல்லது ப்ரிப்போசிஷன் அல்லது ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அந்த மாதிரி வரும். அதில் கன்ஜங்ஷன் வராது. அப்போ அங்கே இருக்க ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியோ ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி தான் சிம்பிள் சென்டென்ஸ் எழுத முடியுமான்னு எந்த டைமும் கிடையாது. சிம்பிள் சென்டென்ஸோட கிராமர் என்ன? எத்தனை மெசேஜ் வேணால் சொல்லு, 2 மெசேஜோ 3 மெசேஜோ சொல்லு, ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ். புரியுதா? சரி, இப்போ அந்த மாதிரிலாம் எப்படிலாம் மாற்றலாம் சார்? ஒரு 2 சென்டென்ஸையோ 3 சென்டென்ஸையோ சிம்பிள் சென்டென்ஸை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். பாருங்க. ராமு வாஸ் மை கிளாஸ்மேட். ஹீ இஸ் வெரி சின்சியர். ஹீ இஸ் அன் அக்கௌண்டன்ட். நடத்தும் போது கவனிங்க, என்ன சென்டென்ஸ் எழுதிட்டேன்னு தெரியும். போர்டு ரொம்ப சின்னது, முடிஞ்ச வரைக்கும் கலர் மாற்றி எழுதிட்டேன். புரியுதா? ராமு என்னுடைய வகுப்பு தோழன். ஹி இஸ் வெரி சின்சியர். இந்த இடத்துல வாஸ் பாருங்க. அப்படின்னு அர்த்தம் என் கூட படித்தான், பாசன்ஸ். வகுப்பு தோழனாக இருந்தான். ஹி இஸ் வெரி சின்சியர். அவன் மிகவும் நேர்மையானவன். ஹி இஸ் அன் அக்கௌண்டன்ட். அவன் ஒரு கணக்காளராக இருக்கிறான். இந்த 3 வாக்கியத்தை சேர்த்து ஒரே வாக்கியமா எழுதணும். எப்படி எழுதலாம்? மை ஓல்டு ஃப்ரெண்ட் ராமு இஸ் எ சின்சியர் அக்கௌண்டன்ட். எப்படி எழுதலாம்? எத்தனை வர்பு இருக்கு பாருங்க. ஈஸ் ஒன்று தான் வர்பு. இந்த சென்டென்ஸ்ல எத்தனை வர்பு இருக்கு பாருங்க. வாஸ் ஒரு வர்பு, ஈஸ் ஒரு வர்பு. ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒரு வர்பு இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்னா அந்த வர்பு இருக்கும். அடுத்தது வேற எப்படி நான் சிம்பிள் சென்டென்ஸா மாற்றலாம்? சிந்தசிஸ்னா சேர்க்கறது, வேற ஒன்றும் இல்லை. வேற எப்படி 2 சென்டென்ஸையோ 3 சென்டென்ஸோ சேர்த்து ஒரே சிம்பிள் சென்டென்ஸ் ஆக்கலாம் அப்படின்னு சேஞ்சிங் த verb into a noun. 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சென்டென்ஸ் இருக்க வார்த்தை நவுனா மாற்றி சென்டென்ஸ் எழுதிடலாம். அக்செப்ட் இட், இதை ஏற்றுக்கொள், இதற்கு சம்மதி. we are waiting for it, நாங்கள் இதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த அக்செப்ட்ன்ற வார்த்தை அக்செப்டன்ஸ் என்ற நவுனா மாற்றணும். இதெல்லாம் எங்க சார் போய் தேடுறது அப்படின்னு 2 வழி இருக்கு. ஒரு வார்த்தை நவுனா மாற்றணும்னா வேர்ட் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டிங்கன்னா நவுன் ஆகிடும். அது ஒரு வழி. அப்புறம் வெள்ளக்காரன் நிறைய வேர்புக்கு நவுன் ஃபார்ம் கொடுத்துருக்கான். அதெல்லாம் மனப்பாடம். we have to memorize, no other go. Accept it, we are waiting for it. We are waiting for your acceptance. நாங்கள் உன்னுடைய சம்மதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த யுவர்னு எங்கே வந்தது? accept itன்றது imperative sentence, முன்னாடி செகண்ட் பர்சன் யூ இருக்குன்னு அர்த்தம். இந்த யூ சிங்குலரா இருக்கலாம், ப்ளூரலா இருக்கலாம். யுவர் சிங்குலரா இல்ல ப்ளூரலா தெரியாது. அப்போ we are waiting for your acceptance. அடுத்தது by changing the adverb into an adjective. 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க அட்வர்பை அட்ஜெக்டிவாக மாற்றி ஒரே சென்டென்ஸாக சிம்பிள் சென்டென்ஸாக எழுதலாம். ஆண்ட்ரகிள்ஸ் அப்ரோச்ட் தி லயன் ஃபியர்லெஸ்லி. ஆண்ட்ரகிள் சிங்கத்தின் அருகே அச்சமில்லாமல் சிங்கத்தை நெருங்கினான். இட் ஷாக்டு தி ஆடியன்ஸ் இன் தி அரேனா. அரேனா ஒரு ஸ்டேடியம்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி. ஆண்ட்ரகிள்ஸ் அப்ரோச்ட் தி லயன் ஃபியர்லெஸ்லி. இட் ஷாக்டு தி ஆடியன்ஸ் இன் தி அரேனா. இப்போ பாருங்க, அப்ரோச்டுன்றது verb உங்களுக்கு தெரியும். ஃபியர்லெஸ்லி அட்வர்ப். இந்த ஃபியர்லெஸ்லின்ற அட்வர்ப் அட்ஜெக்டிவா மாத்திப்போம். அட்ஜெக்டிவ் வந்தா பக்கத்துல என்ன இருக்கும்? நவுன் இருக்கும் ஜெனரலா. ஆண்ட்ரகிள்ஸ் fearless approach to the lion shocked the audience in the arena. ஆண்ட்ரகிள்ஸ் உடைய இந்த இடத்துல பாருங்க, அன்லைன் பண்ணிருக்கேன். ஆண்ட்ரகிள்ஸ்ன்றது பேர் ஒத்தந்து. அது பக்கத்தில் நவுன் வர்றதுனால எங்கேயும் பார்த்துருக்கேன். யூன்றது என்னன்னு மாறி போயிடுச்சு பாருங்க, யுவர்னு மாறி போயிடுச்சு. இது நம்ம அந்த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் 9 மாடலையும் சொல்லி கொடுத்துருப்போம். 2 சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா சப்ஜெக்டை போட்டு கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து இருக்க சப்ஜெக்டை போட்டு அப்பாசிட்டிவ் போட்டு எஸ் போடணும்னு சொல்லியிருப்போம். நீங்களே எழுதி காமிச்சிருப்பீங்க புக்கில். அப்பாசிட்டிவ் போட்டு எஸ் போட்டால் என்ன ஆகிடும்? அட்ஜெக்டிவ் ஆகிடும். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆண்ட்ரகிள்ன்ற சப்ஜெக்ட் பக்கத்தில் அப்பாசிட்டிவ் போட்டு எஸ் போட போகிறோம். எஸ்ஸில் முடியறதுனால
வெறும் அப்பாசிட்டி மட்டும் போட்டால் போதும். எஸ்க்கு வெளியில் அப்பாசிட்டி மட்டும் போட்டால் போதும். புரியுதா? இதுவும் நம்ம அப்பாசிட்டி ரூல் நடத்திருக்கோம். Androcles fearless approach to the lion shocked the audience in the arena. Androcles உடைய சிங்கத்தை அச்சமற்ற நெருங்கிய விதம் இந்த அரேனாவில் இருந்த பார்வையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனி சென்டென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தமோ ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து அதே அர்த்தம் தான் இந்த ஒரே சென்டென்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிள் சென்டென்ஸ். ஏன் சிம்பிள் சென்டென்ஸ்? இங்கே பாருங்க, அப்ரோச்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஷாக்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க, ஷாக்டு ஒன்று தான் வரும். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ். ஒரே வார்த்தையில் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டோம், மூணு விஷயத்தை சொல்லிட்டோம்னா சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து யூசிங் த நவுன் ஃபார்ம் ஆஃப் த அட்ஜெக்டிவ். ஒரு சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவ் இருக்கும், அந்த அட்ஜெக்டிவோட நவுன் ஃபார்மை மாற்றினோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் ஆகலாம். த சர்வெண்ட் வாஸ் சிக். வேலைக்காரன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான். ஹி அப்ளைடு ஃபார் லீவ். அவன் விடுப்புக்கு விண்ணப்பித்தான். எத்தனை வார்த்தை பாருங்க, வாஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அப்ளைடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து ஒரே வாக்கியமா சொல்லப்படும். ஸோ ஒரு வாக்கியம்னா ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? டியூ டு சிக்னஸ், உடல்நிலை சரியில்லாத காரணமாக இந்த சர்வெண்ட் அப்ளைடு ஃபார் லீவ். ரெண்டு தனித்தனி வாக்கியம். வேலைக்காரன் உடல்நிலை சரியாக இருக்கவில்லை, அவன் விடுப்புக்கு விண்ணப்பித்தான். உடல்நிலை சரியில்லாத காரணமாக வேலைக்காரன் விடுப்புக்கு விண்ணப்பித்தான். இது நம்மளுக்கு தெரிஞ்ச மாடல். எது? டியூ டுன்றது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிளை நடத்திருப்போம். அண்டர்லைன் பண்ணிச்சே கவனிங்க. அப்பதான் சார் எதுக்கு அண்டர்லைன் பண்ணாரு, வர்க்குக்கு அண்டர்லைன் பண்ணாரா, பிரேஸ் அண்டர்லைன் பண்ணாரான்னு அப்பதான் புரியும். டியூ டு சிக்னஸ், உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக the servant applied for a leave. சரி, இதே வேற எப்படி சொல்லலாம்? the sick servant applied for a leave. உடல்நிலை சரியில்லாத வேலைக்காரன், அட்ஜெக்டிவ் பார்த்து நவுன் எடுத்து போட்டோம். the sick servant applied for a leave. உடல்நிலை சரியில்லாத வேலைக்காரன் விடுப்புக்கு விண்ணப்பித்தான். இதோடவே நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் குறைஞ்சிருப்பாங்க. ஸோ இதில் வர்ப்பது அப்ளைடு ஒன்று தான் வருது. ஸோ இதில் வர்ப்பது கொடுத்துருக்க ரெண்டு சென்டென்ஸில் வாஸ் ஒரு வர்ப்பு, அப்ளைடு வர்ப்பு. எங்கெல்லாம் வர்ப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கோம், வர்ப்பு இல்லாத இடத்துல சப்ஜெக்டுக்கு வேலை கிடையாது. அப்போ ஒவ்வொரு சென்டென்ஸும் ரெண்டு ரெண்டு வேர்டு குறைஞ்சிட்டே வரும். புரியுதா? சரி, இது தவிர எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் ஒன்று இடம் இருக்கேன்னு எழுதிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி 1000 சென்டென்ஸ் எழுதி நடத்திட்டே இருக்கலாம். சிலபஸே முடிக்க முடியாது. அப்புறம் we have bought a new car. நாங்கள் ஒரு புதிய காரை வாங்கி இருக்கிறோம். do you want to ride it for a trial? ட்ரையல்னா அர்த்தம் கொஞ்சம் ஓட்டி பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் do you want to ride it for a trial. நீ இந்த ட்ரையல் கொஞ்சம் ஓட்டி பார்க்கறியாப்பா, உனக்கு ட்ரையல் ஓட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் மார்க் போடலப்பா. We have got a new car. Do you want to ride it for a trial? நாம ஒரு புது கார் வாங்கியிருக்கோம், அதை ட்ரையல் எடுத்து ஓட்டி பார்க்கறதுக்குன்னு விரும்புறியா, ஆசைப்படியா கேட்குறாங்க. ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து ஒரே வாக்கியமா சொல்றோம். Do you want to trial ride our new car? trial rideன்றது வர்பா போயிட்டு. புரியுதா? ஸோ இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் ரிப்பீட்டடா எழுதி பாருங்க. நான் எவ்வளோ படிக்க போறீங்க, ஒரேஷியஸ் ரீடராக இருக்கணும், பி அகாடமிக், பி ஸ்டூடியஸ். ஒரு லாங் சைஸ் நோட் புக் எடுத்து வச்சு எழுதுங்க. சென்டென்ஸ் எல்லாம் பார்க்குற சென்டென்ஸ் எல்லாம் எழுதுங்க. அது எப்படி குறைக்கலாம் பாருங்க. இந்த டெய்லி பேப்பர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஏதாவது ஒரு பேர் எவ்வளோ இங்கிலீஷ் பேப்பர்லாம் வருது இல்லையா, அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த சென்டென்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல ஒரு சின்ன பேராகிராஃப் ஒன்று ஏதாவது ஒரு இது இருக்கும், ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, இங்கே இந்த இன்சிடென்ட் நடந்தது அது இதுன்ட்டு. அதை எடுத்து வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் சேர்ந்து ஒரே சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்களோ அதை ட்ரை யுவர் செல்ஃப் டு செப்பரேட். அந்த சென்டென்ஸ்லாம் 2 வாக்கியமாக 3 வாக்கியமாக பிரிச்சுட்டு அதில் என்ன கண்டென்ட் போட முடியும், போட்டால் சூட் ஆகும்னு பாருங்கள். அப்புறம் அந்த மாதிரி பிரிச்சதை மறுபடியும் எடுத்து வச்சுட்டு சேர்ந்து எழுதுங்க. இது ஒரு வேலையாக செய்யுங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க. புரியுதா? சரி, டே ஸ்டூடெண்ட் கவனிங்க. இது பேஜ் நம்பர், இந்த பேஜ் இல்லை, இது உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து அனெக்ஸ். திடீர்னு தோணித்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி சார் கேட்டதுக்காக சென்டென்ஸ் வச்சு எழுதியிருக்கோம். இது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க புக்கில் இல்லை, லெவல் 2 புக்கில் இல்லை. இது அனெக்ஸ். இது நான் தனியாக உங்களுக்கு அனுப்புகிறேன். புரியுதா? வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த சாப்டர் அனுப்புகிறனால அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சேர்த்துக்கோங்க.
ரெகுலராக கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நானே பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துறேன். புரியுதா? டோன்ட் வரி. சரி, கிளீனாக புரிஞ்சா சாப்டர்? சிந்தசிஸ்னா ஒருங்கிணைத்தல், இணைத்தல், சேர்த்தல் அப்படின்னு அந்த வேற ஒன்றும் இல்லை. சரி, குட் நைட் சொல்லிடலாமா? இன்னும் கிளாஸை பார்க்கலாமா? குட் நைட், குட் நைட்.